ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நெருப்பு, செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் வெறுப்பு, மொத்தத்துல எப்படி இருக்கு இந்த கருப்பு. இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கேரளால இருந்து அப்பாவும் பொண்ணும் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைங்கிற காரணத்தால ஆப்ரேஷனுக்காக அங்க இருக்கிறவங்ககிட்ட நகையை எடுத்துக்கிட்டு சென்னையில வித்துட்டு சென்னையிலே ஆப்ரேஷன் பண்ணிட்டு போகணும்னு சொல்லி வராங்க. இந்த இடத்துல வந்து திருடு போயிருது. இந்த திருட்டு போன நகையை வந்து போலீஸ் கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்க. ஆனா அது கோர்ட்ல தான் வாங்கிக்கணும்னு சொல்றாங்க. இது வந்து சரி நம்ம ஒரு லாயரை ஹையர் பண்ணலான்னு போனா இவங்க ஆர்ஜே பாலாஜி ஹையர் பண்றாங்க. அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, காசுக்காக எதையும் செய்யக்கூடியவர், எல்லா அநியாயம் பித்தலாட்டம் எல்லாத்தையும் பண்ணக்கூடியவர். அவர்கிட்ட போய் இவங்க மாட்டிக்கிறாங்க. இவங்களை அலக்கழிய விட்டு இவங்களை செலவு பண்ண விட்டு இவங்களுக்கு எதுவுமே செய்யாம இருக்காங்க. இதனால வெறுப்புல வந்து பொண்ணோட அப்பாவுக்கும் ஆர்ஜே பாலாஜியும் சண்டை ஆயிருது. அதனால வந்து உன் கேஸை நான் வாதாட மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடறாப்ல. இதனால ஆத்திரம் அடைஞ்ச இவர் வந்து சாமி கிட்ட போய் வேண்டுறாரு. யாருகிட்ட வேண்டுறாப்ல? கருப்பு சாமி கிட்ட போய் வேண்டுறாரு. சாமியே இறங்குது. சாமியே இறங்குனதுக்கு அப்புறம் இந்த இவர்கள் நியாயங்கள் கிடைச்சிச்சா, ஆர்ஜே பாலாஜியின் கொட்டம் அடங்குச்சா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன். இந்த படத்தோட பிளஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த படத்துல ஏகப்பட்ட பிளஸ் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பிளஸ் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு கிரிப்பிங்கான ஒரு ஸ்டோரி இருந்துச்சு. அந்த ஸ்டோரி உனக்கு படம் நகர்ந்த விதம் வந்து ஸ்கிரீன் பிளே உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. இன்னொரு சூப்பரான ஒரு பிளஸ் சொல்லணும் அப்படின்னா, நம்ம சூர்யா சாரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் அவ்வளவு அருமையா இருந்துச்சு. அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம சாய் அபயங்கரோட மியூசிக் பட்டை கிளப்பிட்டாப்ல. இந்த கருப்பு நம்ம தியேட்டர்ல வந்து சாமியானதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த லெவலுக்கு வந்து ஒரு கூஸ்பம்ஸான மொமெண்ட்ஸா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆர்ஜே பாலாஜியோட காமெடி இந்த படத்துல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இப்ப இந்த படத்துல மைனஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஆர்ஜே பாலாஜியோட வில்லத்தனம். ஏன்னா அவருக்கு வந்து காமெடி ஃபேஸ், வில்லனுக்கு வந்து மூஞ்சி செட்டே ஆகல. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஹாஃப்ல இருந்த ஸ்கிரீன் பிளே வந்து மிகப்பெரிய லேக். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கதை முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஹாஃப்ல என்னடா பண்றதுன்னு தெரியாம ஏகப்பட்ட ஃபைட் சீன்ஸ், ஏகப்பட்ட சிஜி காட்சிகள் அப்படி இப்படின்னு வச்சு நம்ம பொறுமையை சோதிக்கிறாங்க. ஆனாலும் பாத்தீங்க அப்படின்னா ஃபேமிலியோட பாக்குறதுக்கு ஓகேவான ஒரு படம். இந்த படத்தை வந்து ரொம்ப சூப்பரான படம்லாம் சொல்ல முடியாது. ஒரு ஒன் டைம் வாட்சபிளான படம் தான். ஆர்ஜே பாலாஜிக்கு முதல் முறையா வந்து இயக்குனராரு, அவருக்கு வாழ்த்துக்கள். ஆனா இன்னும் வந்து அவர் நிறைய பயிற்சி வேணும். மொத்தத்துல இந்த கருப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நெருப்பு, செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் வெறுப்பு. இந்த படத்தை பார்த்தவங்க உங்களோட கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.